வீட்டில் நான் தான் சிறந்த குக் என்று ஆண்களும், வீட்டில் நான் தான் சிறந்த குக் என்று பெண்களும் பேசும் ஒரு பேட்டரி சல் போட்டு சாராயமே காய்ச்சறா, 4 வெங்காயத்தையும் மிளகாய் கிளி போட்டு சாம்பார் வைக்க முடியாதா? என்ன பெருசா நீ சமைச்ச அப்படின்னு ஆரம்பிக்கல தொடங்கி ஒரு நாள் சமைக்கிறதுக்கு இந்த ஆள் அடிக்கிற கூத்தா பாரு. நீ உப்பு போட்டா நான் புளிய போடுற, நீ வெங்காயத்தை கிளி போட்டா மிளகாய் போடுற, சாம்பார் சமையல். முதல்ல ஆண்கள் தரப்புலே போகலாம். நீங்க சமைக்க ஆரம்பிச்ச பிறகு உங்களுக்கு தெரிஞ்ச உண்மைகள் என்ன? உப்புமால உப்புடா, உப்பு மாவுல உப்பு போடாம எப்படி பண்ண முடியும்? உப்பு மாவும் சேர்ந்ததுதான் உப்புமா. வெயிட்டா இருக்கு மெனு. அப்படியா? எங்க டைரக்டர் சொன்னாரு, சார் உள்ள நிறைய சாப்பிட வேண்டியிருக்கும் பாத்துங்க அப்படின்னாரு. சரி வா, உடம்பெல்லாம் கசகசான் இருக்கு, குடிச்சிட்டு வந்து ஒரு வெட்டு வெட்டிடுவான். அசோசியேட் நம்பிக்கையோட வந்திருக்கேன். ஒரு காஃபி கொண்டா. தோசை தான் சார். சாப்பிட வருவியாப்பா? என்னமா சாப்பாடு? சுட சுட இட்லியும் சுட சுட இட்லி பாவக்காய் குழம்புப்பா. பாவக்காய் குழம்பா? நான் கேட்டிருக்கேன் ஏதாவது தோசையிலாச்சும் ஏதாவது வெரைட்டி செஞ்சு தான்ட்டு. ஒரு தோசை வச்சு பொடி போடுறது, ஆனியன் தோசை, ஆனியன் கட் பண்ணி ஆனியன் போடுறது, அது ஒரு பட்டர் தோசை. நல்லா இருப்படா போடா, ஒன்னெல்லாம் ஒண்ணும் பண்ண முடியாது. ஒரு தோசை அதுல பொடியை போட்டா பொடி தோசை. எங்கேயோ போயிட்டடா நீ, எங்கேயோ போயிட்ட. இப்ப நான் கேக்குறேன், ஒரு வெங்காய தோசை செய்வது எப்படி? தெரியாது. இந்த விளையாட்டெல்லாம் என்னிட்ட வச்சுக்காத. தெரியாது தெரியாது தெரியாது. எனக்கு கல்யாணம் ஆகி 2 வருஷம் ஆகுது சார். இந்த 2 வருஷத்துல 80% டேஸ் நான் தான் சமைக்கிறேன். வாரத்துல 5 நாள் நான் தான் சார் சமைக்கிறேன். 3 வேளை நீங்க தான் சமைக்கிறீங்க? ஆமாங்க சார். என்ன இதெல்லாம் பொம்பளை சமைச்சாங்க, நமக்கு எதுக்குண்ணே? இத சொல்லித்தாண்டா பொம்பளைங்க ரொம்ப காலமா நம்மளை ஏமாத்திட்டு இருக்காளுங்க. எங்க வீட்ல ஒய்ஃப் அவங்க தமிழ்நாடு காவல்துறையில் ஒர்க் பண்றாங்க சார். போலீஸா இருக்காங்க? போலீஸா இருக்காங்க. நம்ம யார் வம்புக்கும் போறது இல்ல, யார் தும்புக்கும் போறது இல்ல. நம்ம உண்டு நம்ம சோழி உண்டுன்னு போயிடுறது. நீங்க என்ன ரொம்ப பயங்கரமான ஆளா இருப்பாரோ? குடும்ப குழந்தைகளை எல்லாம் பாத்துக்கணுங்கிறதுக்காக நான் ரிலீவ் ஆயிட்டேங்க சார். வாவ். என்ன மனுஷன். நான்லாம் வந்து ஒரு அளவுதான் எண்ணெய் ஊத்தணும் நெய் ஊத்தணும்லாம் வச்சிருப்போம். அவங்க அப்படி இல்ல, மொத்தமா ஊத்தி. உனக்கு சொல்லி ஆகணுமா? பொறாம லைட்டா இது கூட பரவாயில்லைங்க, பச்சை குழந்தை குடிக்கிற பாலை இந்த படுபாவி பையன் ஃபீடிங் பாட்டிலோட புடிங்கி குடிச்சிட்டாங்க. கேட்ட சொல்லு முதலியா இழிக்கிற. இதெல்லாம் எப்படினே? எல்லாம் தொலைநோக்கு பார்வையோட போகணும்டா. என்ன எழுதுறீங்க? கடுகு. கடுகு. நீங்க கடுகு. நீங்கம்மா? கடுகு. இதுக்கு மேல தாங்க முடியாது குருநாதா. கண்டிப்பா கடுகு தான், கிண்டல் பண்ணாதீங்க. தப்பானா அதை எப்படி ரெக்டிஃபை பண்ணணும்ன்றது எங்களுக்கு தெரியும் சார், அவங்களுக்கு தெரியாது. அதெல்லாம் சிரிச்சுக்கணும். அது வந்து ரொம்ப ஒரு மட்டன் குழம்புல வந்து உப்பு கூடிடுச்சுன்னா நாங்க 2 உருளைக்கிழங்கு அறுத்து போட்டுருவோம். சாம்பார்ல உப்பு கூடிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், ஊற வச்ச அரிசியை அரைச்சு போட்டுடலாம். இது என்ன பிரமாதம்? இது விட பெசலைட் ஒண்ணு இருக்கு, கூவுடா. பால் தெரிஞ்சிருச்சா அப்ப அப்படியே பன்னீர் தான், அடுத்தது பன்னீர் பட்டர் மசாலா. எங்களுக்கு தெரியாதுன்னு அவங்க எப்படி ஜட்ஜ் பண்ணலாம்னு கேக்குறேன். பன்னீர் பட்டர் மசாலா வரைக்கும் பேசுறாப்லையாமா? அந்த இமிடியேட்டா அவங்களுக்கு பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட் இருக்கா? இதான் பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட். இதை விட என்ன? அவன் யோசிச்சு நம்ம சொன்னதுனால யோசிச்சு சொல்றாரு. மேடம் என்ன மேடம் நீங்க டீச்சரா? நீங்க நினைச்சா என்னம்மா நீங்க இப்படி பண்றீங்களாமா? ஓகே, ஒருத்தர் 2 பேருக்கு தெரியுமா இருக்கும், மத்த பேருக்கு தெரியாதுன்றத நான் இப்போ அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேன். முந்திரி அரிச்சு குருமா திக்னஸ் பண்ணலாம். முந்திரி இல்லனா கசகசா அரிச்சு திக்னஸ் பண்ணலாம். அதுவுமே இல்லனா பொட்டுக்கடலை போட்டு திக்னஸ் பண்ணலாம். எனக்கு புரியல என்ன சொல்றீங்க. 2 பேரும் என்னங்கறாங்க? மகாபிரபு நீங்க எங்கே வந்துட்டீங்களா? அரைச்சு விட்ட கல்யாண சாம்பார் எதுவும் வேணாம், கடைசியா என்ன பண்ணணும், லாஸ்ட் ஸ்டெப் மட்டும் சொல்ல சொல்லுங்க. கொஞ்சம் வெல்லம் சேர்த்தணுங்க சார். கொஞ்சம் வெல்லம் சேர்க்கணும். வெளிய போ. தனியா தேங்காய் அரைச்சி ஊத்தணும். நீ வெளிய போ. வெந்தயத்தை வறுத்து அரைச்சு போடணும். வெளிய போ. தேங்காவை அரைக்காம துருவி தூவி விடுவீங்களோ? நீ இருக்கலாம். உள்ள போ. ஃப்ரெஷ் தேங்காவை அரைக்காம துருவி போட்டுட்டு கடை சாம்பார் பொடியோ எண்ணெயில வதக்கி போட்டா முடிஞ்சிடுச்சு. காலையில என்ன விளையாட்டு காட்டுறாங்க, எப்படி எல்லாம் சோதிக்கிறாங்க. பருப்பு உருண்டை குழம்பு, உருண்டை குழம்புன்னு சொல்லுவாங்களா? அந்த பருப்பு உருண்டை குழம்புக்குலாம் உன்கிட்ட ரெசிபி இருக்கா? இருக்கு சார். அட பாவி, ஆளை பார்த்தா டம்மி பீஸா இருக்க, பயங்கரமான ஆளா இருக்கேடா. துவரம் பருப்பு, காஞ்ச மிளகா, கீரை, இன்னும் பச்சை புள்ளையா இருக்கேடா. பச்சை புள்ளையா? அதெல்லாம் வேக வச்சு வேக வச்சு
குளுக்கோஸா? அப்போஸ்ங்க அப்போஸ்னா ஆமான்னு அர்த்தம். டோன்ட் நோ இங்கிலீஷ். அடுத்த பஞ்சாயத்துல மீட் பண்ணுவோம். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.